ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிளாகரில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் அதுலேருந்து நம்ம மணி earn பண்ணுற சான்சஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாகர்ன்ற சைட்டுக்குள்ளே போயிருங்க. பிளாகர்னு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா அதை ஃபஸ்ட்டே தான் வரும். அதில் போயிட்டு கிரியேட் யுவர் பிளாக் கொடுங்க. கிரியேட் யுவர் பிளாக் கொடுத்த உடனே உங்களோட இமெயில் ஐடி சைன்இன் கேட்கும். லைக் உங்களோட ஜிமெயிலோட சைன்இன் மூலிமா லாகின் பண்ண கேட்கும். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை கூட கொடுத்துக்கலாம், இல்லை புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து டெஸ்டிங் இமெயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது லாகின் பண்ண உடனே ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பிளாகரில் போவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த நேம் ஆஃப் த பிளாகை தான் டைட்டில் சூஸ் பண்ண சொல்லும். இப்போ நம்ம இந்த பிளாக் எதை பற்றி நம்ம அந்த பிளாக் ஃபுல்லாக இந்த பிளாக் எதை பற்றி எழுத போகிறோம், இல்லை என்னென்ன கண்டென்ட் போட போகிறோன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைட்டில் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் போட போகிறீங்க, பர்ச்சேஸ் லிங்க்ஸ்லாம் போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி போட போகிறீங்க, இல்லை உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு இதை பற்றி போட போகிறீங்கன்னா அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் சும்மா ஃபார் டெஸ்டிங் சும்மா நான் ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன். டைட்டில் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து பிளாகர் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ளஸ் லாகினும் பண்ணியாச்சு. இது வந்து உங்களோட டேஷ்போர்டு. லைக் இதில் தான் நீங்கள் போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த நியூ போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நியூ போஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா இப்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், லைக் சாட் ஜிபிடி பற்றி, ஓப்பன் ஏஐ சோர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை எப்படி லாகின் பண்ணுன்றது. அதுலேயுமே நீங்கள் ஈஸியாக கண்டென்ட் வந்து நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ how I earn money and what are the ways to earn it online அப்படின்னு சொல்கிற ஒரு கொஷின் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான கண்டென்ட் நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து எழுதணுன்றது அவசியம் கூட நமக்கு இல்லை. ஓப்பன் ஏஐ போயிட்டிங்கன்னா, அந்த ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி உள்ளே போயிட்டிங்கன்னா அது உள்ள வந்து நீங்கள் அந்த என்ன கண்டென்ட் உங்களுக்கு தேவையோ, லைக் உங்களுக்கு வந்து ஹெல்த்து பெனிஃபிட்ஸோ, இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோ, இல்லை ஃபுட் ஹேபிட்ஸு, இல்லை எக்ஸசைஸு, இதை பற்றின என்ன கண்டென்ட் வேணுனாலும் அதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணி கிளியராக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதில் போஸ்ட், ஏன்னா ரெகுலராக நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். ப்ளஸ் அதோட நீங்கள் உங்களோட ஓன் போஸ்ட்டும் போடணும், ப்ளஸ் இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இல்லை நான் என்னோடய ஓன் கண்டென்ட் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி இது பண்ண ஃபுல்லாக இதில் போஸ்ட் பண்ண போகிறேனாலும் அது ஓகே, அது உங்களோட விஷ் தான். இது ஒரு வே. இது நீங்கள் அந்த ஏஐ ஆப்ஷன், ஓப்பன் ஏஐ ஆப்ஷனை நீங்கள் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் இந்த ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் இப்போ நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ் டு ஏர்ன் மணின்ற கொஷின் தான் நான் போட்டேன். அதுவே வந்து என்னென்ன வேஸ் இருக்குன்றதை ஃபுல்லாகவே அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் பிளாகரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலு, இல்லை ஃபாண்ட் சைஸு, ஹெட்டிங்கு, கலர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக இது வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிரும். போஸ்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன போஸ்ட் போட்டிங்களோ அது ஃபுல்லாக லைனாக லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஒரே ஒரு போஸ்ட் தான் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு போட்டிருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு வியூ ஆகும். இதுலேயே இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ கவுண்ட்டு, கமெண்ட்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பிளாகுக்கு நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் பண்ண தீம் செட் பண்ணிக்கலாம், லே அவுட்டு, இது எல்லாமே நீங்களே உங்கள் பிளாகுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் வந்து நீங்கள் இந்த டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வியூவில் இருக்கும், ஆனால் உங்கள் பிளாகை வியூ பண்ணுறவங்களுக்கு வேறு ஒரு வியூவில் இருக்குது. இது லே அவுட்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்ஜெட்ஸ் ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கீழே இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த சேவ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போது இதில் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். லைக் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் இதில் நீங்கள் போட்டுட்டு போட அதுக்கு வந்து வியூஸ் கவுண்ட் அதிகமாகும்.
லைக் உங்களோட பிளாகை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு லிமிட் இருக்குது. சர்டன் லிமிட் ரீச் ஆனவுடனே உங்களுக்கு வந்து அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போது இந்த ஏர்னிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் கிரியேட் நியூ ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு. லைக் நீங்கள் எந்த இமெயிலில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து கிரியேட் ஆட்சென்ஸ், அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் அது அந்த சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. லைக் அப்போ தான் இதுக்கு வந்து நம்ம ஆட்சென்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயிலும் வரும். வந்த உடனே நீங்கள் இதில் கிரியேட் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லைக் உங்களோட பேஜில் வந்து ஆட்ஸ் வந்து போஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் வந்து போஸ்ட் ஆக உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸ் இப்போ டிஸ்பிளே ஆகுறதுல அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஏர்னிங்ஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம், லைக் யூடியூப் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் அந்த பிளாகர்ஸ்லேயுமே அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. லைக் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஏர்ன்டு பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அரௌண்ட் $60,000 per month ஏர்ன் பண்ணுறாங்க, US$. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட்டு தான் அது பிளாகில். ஆனால் அந்த பிளாக் நீங்களாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷனு, ஹெட்லைன்ஸு, 2 days ஹெட்லைன்ஸு, ஹெல்த் பெனிஃபிட்ஸு, லைஃப் ஸ்டைலு, ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு மெடிசன் பேஸ் பண்ண அது ஹோம் ரெமெடிஸ், இதை பேஸ் பண்ணி தான் நிறைய அவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் இது பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஸ்டோரின்ட்டு ஒரு இது ஹையஸ்ட் பெய்டு பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கரண்ட் இது தான் போயிட்டுருக்கும், கரண்ட் நியூஸு, ஹெட்லைன் நியூஸஸ்ஸு, அப்புறம் வந்து அதர் கண்டென்ட்ஸ் லைக் மூவி கண்டென்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த இது இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். பட் இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு இன்கம் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உடனே கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 1 year, கண்டிப்பாக 1 yearக்கு மேலே ஆகும். அப்போ தான் உங்கள் பேஜ் நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் வந்து கண்டினியூஸாக போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரீச் ஆகும். பேஜ் ரீச் ஆக தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஓடுது செம்ரஷன்ட்டு, மேலே வந்து இன்னொரு ஆட் இருக்குது. இந்த மாதிரி ஆட்ஸ் உங்களுக்கு வர உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ஏர்னிங் மணி. பட் இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் தான். உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உடனே இதில் எடுக்க முடியாது. கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக போட உங்களுக்கு கண்டிப்பாக இதில் உங்களோட பேஜுக்கு ரீச்சும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் அந்த ஓப்பன் ஏஐ சொன்னல, எல்லா கண்டென்ட்டும் அதிலேருந்து போடாமல் உங்களோட ஓன் கண்டென்ட்டையும் நீங்கள் போடணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஓவரால் நான் ஃபுல்லாக பிளாக் அண்டு எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்றத ஐடியாவை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸு இல்லை வந்து நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணலாம். இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.